வணக்கம். நான் டாக்டர் எம் வெங்கடேஷன், மூளை நரம்பியல் மருத்துவர், வெங்கடேஸ்வரா சைல்ட் நியூரோ சென்டர் சேலம்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ஒற்றை தலைவலி என்றால் என்ன. ஒற்றை தலைவலி என்றால் என்ன? ஒரு பக்கம் மட்டும் தலைவலிக்கும், விண்ணுன்னு பல்ஸ் அடிக்கிற மாதிரி, ரத்த குழாய் துடிக்கிற மாதிரி வலிக்கும். 4 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் வரலாம். யூஸ்வலாக பெண்களுக்கு காமனாக வரக்கூடிய நோய், ஆண்களுக்கும் வரலாம், பட் பெண்களுக்கு அதிகமாக வரும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த ஒற்றை தலைவலி எதனால் ட்ரிகர் ஆகுது, எதனால் தூண்டப்படுது? நேரத்துக்கு தூங்காமல் இருக்கிறது, சன்லைட் அதாவது வெயிலில் ரொம்ப அலைஞ்சிட்டு வர்றது, அடுத்து முக்கியமானது ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் விளையாடுறது, ரொம்ப அலையிறது. இதனால் ஃபுட்டு ட்ரிகர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, நட்ஸு, சாக்லேட், ஐஸ்கிரீம், டீ, காஃபி அடிக்கடி நம்ம போட்டு குடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு தப்பான ஒரு ஹேபிட். டீ காஃபி அதிகமாக குடித்தோன்னா தலைவலி அதிகமாக தான் செய்யுமே தவிர குறையாது. அடுத்து இந்த மாதிரி ஒற்றை தலைவலி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாரோ ஒருத்தருக்கு இந்த ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இப்போ ஒற்றை தலைவலியோட வைத்திய முறைகள் என்னென்ன? ஒரு மாதத்துக்கு 15 தடவைக்கு மேலே வந்தால் அவங்க கிரானிக் மைக்ரேனியர்னு சொல்லுவோம். கிரானிக்னா நாள்பட்ட வியாதின்னு அர்த்தம். சுகர், ப்ரெஷர் மாதிரி இதுவும் கண்ட்ரோலபிள் வியாதி தான். க்யூர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான வியாதி. ஸோ அக்யூட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி என்ன தான் நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் திடீர்னு வரும், நம்ம சொன்ன அந்த ட்ரிகர்ஸ்னால. அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்னு ஒரு சிலது இருக்குது. அதையும் மீறி நம்ம ரெகுலராக போடக்கூடிய மெடிசன்ஸ் கொஞ்சம் இருக்குது, ப்ரொஃபைலாக்டிக் மெடிசன்ஸ்னு. 15 நாளைக்கு மேலே வந்துச்சு, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு 5-6 வாட்டிக்கு மேலே ரெகுலராக வந்ததுன்னா நம்ம ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. அதையும் மீறி வரும்பொழுது அதுக்குன்னு போடுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ஹெல்தி ஹேபிட் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம்னா ஒற்றை தலைவலியிலேருந்து எளிதாக தப்பிக்கலாம். ரொம்ப நன்றி.